ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். எப்படி ஒரு நார்மல் ஸ்டிச்சிங் மிஷினில் ஓவர்லாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் எந்த ஒரு ஸ்டிச்சுமே இல்லை. கிளாத் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பட்டு கிளாத்து. நம்ம ஒரு லைட்டாக கட் பண்ணாலே அப்புறம் பிரிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம இதை ஓவர்லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 3 டைப் இருக்குது ஜிக்ஸாக்லேயே. நான் கொஞ்சம் லென்த்து வந்து கொஞ்சம் டீப்பாக விழுறது போல் பட்ட ஸ்டிச்சஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். எஃப் செலக்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நார்மல் எந்த ஃபுட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை பெடல் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம பெடல் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஸியாக ஸ்டிச் விழுந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ஓவர்லாக் வந்து அதுக்குள்ளே மிஷின் வச்சு தான் நம்ம ஓவர்லாக் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நார்மலாட்டு நம்ம எப்பவும் பண்ணுவோம்ல, அதை வச்சே பண்ணலாம். இது ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அங்கங்கே நூல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்க நீட் ஃபினிஷாக இருக்கும். சின்ன குழந்தைங்க போடும்போது சரி தான், நம்ம போடும்போதும் சரி தான். நூல் பிரியவும் செய்யாது, குத்தவோ எதுவுமே செய்யாது. ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த எங்கெங்கே 2 கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடம் ஃபுல்லுமே நீங்கள் இப்படி ஓவர்லாக் பண்ணி விட்டிங்கன்னா ட்ரெஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஸ்டிச்சிங் மிஷின்லேயுமே பண்ணக்கூடியது. இதுக்காக ஓவர்லாக் மிஷின் தான் வாங்கணும், அது பண்ணால் தான் நம்ம ட்ரெஸ் நீட்டாக இருக்கும்லாம் இல்லை. இப்படி பண்ணாலும் நம்ம ட்ரெஸ் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.